முதல்ல எந்திரி. உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது? எழுந்துரு. ஏய் என்னடி? என்னடா? என்னடி ரொம்ப எகிர்ற? என்னைய டா போட்டு பேசுறியா? நீ டி போட்ட, நான் டா போட்டேன். கிவ் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நான் ரொம்ப நேசிக்கிற மனிதர், மரியாதை கொடுக்கிற மனிதர். அவரை நான் அப்பான்னு கூப்பிட்டா உனக்கு பேட் வேர்ட்ஸ் மாதிரி காதுல விழுதா? ஏய், கெட்ட வார்த்தைனா உனக்கு என்னன்னு தெரியுமா? என் ஊர் ஸ்லாங்ல நான் பேசவா? அப்படி பேசுனேன்னு வெச்சுக்கோ, நீ இங்கேயே பொசிங்கிடுவ. ஏய் போதுண்டா. நான் நல்லவளுக்கு நல்லவன், கெட்டவனுக்கும் நல்லவளா இருப்பேன்னு கனவு மட்டும் காணாத. கெட்டவனுக்கு நான் படு மோசமானவளா இருப்பேன். ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நீ யாருன்னு தெரியலனா கூட நான் இப்படிதான்டா பேசுவேன். ஃப்ராடு. நான் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? உன் 50 லட்சம் செக் தான் பிரச்சனை. நான் ஒரு கம்பெனி கொடுத்தேன். அந்த கம்பெனியே ஃபேக். பாரு. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எதுக்கு முதல்ல எங்க வீட்டுல தங்கி இருக்க? எங்க மாமா ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணிருக்கியா? உன் பிளான் தான் என்ன? ஷட் அப். பேச்ச மாத்தாம இந்த 50 லட்சத்துக்கு கணக்கு சொல்லு. அத நான் அப்பா கிட்ட சொல்லணும். ஏய், அவரு உன் அப்பா இல்ல, அவரு உனக்கு பாஸ். அவர் ஆபீஸ் வந்துட்டா நாங்க அவரை பாஸ் தான் கூப்பிடுவோம். சரி, ஓகே. 50 லட்சம் எங்க? நான் என் பாஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். பண்ணு. பாஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன். 50 லட்சம் என்ன ஆச்சு சஞ்சய்? அது ஒரு கம்பெனி நான் இஷ்யூ பண்ணிருக்கேன் சொல்றேன்ல. அதான் ஃபேக் கம்பெனின்னு கண்டுபிடிச்சிட்டேனே. புதுசா ஏதாச்சும் ஒரு கதை இருந்தா சொல்லு. கதையா? சரி, உண்மைய சொல்றா. ஏய் சத்யா. ஏய், சொந்த கம்பெனிலேயே ஃப்ராட் பண்ற. உனக்கு எதுக்குடா மரியாதை? உன்னை முதல் நாள் பார்த்ததுல இருந்து என் மனசுக்குள்ள ஏதோ தப்பா ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு. யாரு நீ?